ஒரு பெரிய ஏரிக்கரையில் ஒரு அம்மா வாத்தும் அதன் 5 குட்டி வாத்துகளும் வாழ்ந்து வந்தன. அதில் 4 குட்டிகள் நல்ல வெண்மையான நிறத்தில் பஞ்சு போல அழகாக இருந்தன. ஆனால் 5வது குட்டி வாத்து மட்டும் சற்றே வித்தியாசமாக கரிய நிறத்தில் இருந்தது. தினமும் ஏரிக்கு நீந்த செல்லும் போது அந்த 5வது குட்டி வாத்து தண்ணீரில் தன் முகத்தை பார்க்கும். சுற்றிலும் இருக்கும் தன் உடன்பிறப்புகளை பார்க்கும். அவர்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்கிறார்கள், நான் மட்டும் ஏன் இப்படி கருப்பாக இருக்கிறேன் என்ற கவலை அதற்குள் ஆரம்பமானது. அங்கிருந்துதான் அதன் ஓவர் திங்கிங் பயணம் தொடங்கியது. நான் ஏன் இவர்களைப் போல் இல்லை? ஒருவேளை நான் வாத்தே இல்லையோ, ஏதாவது காகத்தோட குட்டியோ, அதனால்தான் மற்ற 4 பேரும் என்னை விளையாட்டில் சேர்த்துக் கொள்ள மாட்டேங்கிறாங்களோ என்று தேவையில்லாமல் யோசித்தது. நடக்காத விஷயங்களை எல்லாம் நடந்தது போலவும், மற்றவர்கள் தன்னை வெறுப்பது போலவும் அதுவே தன் மனதிற்குள் ஒரு பெரிய கதையை கற்பனை செய்து கொண்டது. இதனால் யாரிடமும் பேசாமல் ஒரு மூலையில் உட்கார்ந்து அழத் தொடங்கியது. அதன் சோகத்தை பார்த்த அம்மா வாத்து மெதுவாக வந்து தன் சிறகுகளால் அதை அணைத்துக் கொண்டது. என் செல்லக்குட்டியே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. குட்டி வாத்து விம்மி அழுதபடி, அம்மா, நான் உங்களை மாதிரி இல்லை, கருப்பா அசிங்கமா இருக்கேன், அதான் அவங்க என்னை விளையாட்டில் சேர்த்துக்கல, நான் உங்க குட்டியே இல்லதானே என்று தன் மனதில் இருந்த ஓவர் திங்கிங் கற்பனைகளை கொட்டியது. அம்மா வாத்து மென்மையாக சிரித்தது. என் அன்பான குட்டியே, நீ தேவையில்லாததை எல்லாம் யோசித்து உன்னை நீயே வருத்திக் கொள்கிறாய். இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் ஒரு தனித்துவமான அழகுடன் பிறக்கிறது. உன்னுடைய இந்த கருப்பு நிறம்தான் உன்னுடைய தனி அழகு. நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்தினால் மட்டும்தான் உன்னிடம் இருக்கும் அழகு உனக்கே தெரியும் என்று புரிய வைத்தது. அம்மாவின் பாசமான வார்த்தைகள் குட்டிவாத்தின் மனதில் இருந்த இருண்ட கற்பனைகளை எல்லாம் உடைத்தது. இல்லாத ஒன்றை நினைத்து நாமாகவே அதிகமாக யோசிப்பது ஓவர் திங்கிங் எவ்வளவு பெரிய தவறு என்பதை அது புரிந்து கொண்டது. உடனே தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு மற்ற வாத்துகளுடன் விளையாட ஏரிக்குள் குதித்தது. கதையின் நீதி: ஓவர் திங்கிங் என்பது என்ன? நாம் ஒரு சிறிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றி மனத்துக்குள் அடுக்கடுக்காக தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டே இருப்பதுதான் ஓவர் திங்கிங். இந்த கதையில் வரும் குட்டி வாத்துக்கு உண்மையில் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற வாத்துகள் அதை ஒதுக்கவே இல்லை. ஆனால் நாம் கருப்பாக இருக்கிறோம், அதனால் மற்றவர்கள் நம்மை சேர்க்க மாட்டார்கள் என்று அதுவாகவே ஒரு கற்பனையை தன் மனதுக்குள் வளர்த்துக் கொண்டது. நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தது போலவே நினைத்து பயந்தது.